நான் எழுத்தாளர் சங்க தலைவர் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது அவர் அமோகச ரவி என்ற பத்திரிகையின் ஆசிரியர். எல்லாருமே பத்திரிகையாளர்களுக்கு எல்லோரும் தெரியும். அதே போன்று தமிழ் அரசியுடைய சிறப்பாசிரியர். எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு அவர் எழுத்தாளர் சங்க தலைவர், எங்களுடைய தலைவர். சென்னையிலிருந்து மக்கத்தனமாக பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்டு சொன்னாங்க. ஆனா நன்றி சொல்றதுக்கான ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கிறது சென்னையில் வந்த பத்திரிகையாளர்களுக்கு. யோகி சுரத்குமாருடைய பெரிய ஆசியுடன் இந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த பத்திரிகையாளர் நிகழ்ச்சிக்கு உங்கள் சார்பிலே நான் நன்றி கூறுவதற்கு முன் பிறவில் ஏதும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். பாரத பூமி ஆன்மீக பூமி. கடைசியாக அடைக்கலம் போவது ஆன்மீகத்தை தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். பழையடைத்த கடலிலே கடைசி நிமிஷத்தில் எப்படி நாம் தப்பிப்பது என்று ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார்கள். கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் இந்துக்களும். ஒரு நாத்திகன் இருந்தார். அவர் அப்பொழுது சொன்னார், நான் எதை நினைத்துக் கொள்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கெல்லாம் ஒரு துன்பு கிடைத்திருக்கிறது. கிடையாது. எனக்கு ஒரு துன்பு கிடைக்காததற்கு காரணம் நான் இவ்வளவு நாளாக எதையும் இல்லை இல்லை என்று சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போதாவது ஏதாவது இருக்கும் என்று நான் நினைக்க முடியாத வேலை எனக்கு கிடைத்திருக்கிறது என்று ஆன்மீகத்தை பற்றி சொல்வார்கள். நம்முடைய நிர்மாணம் கண்டதிலே இருக்கும் தெய்வத்தை நாம் இங்கே சந்தித்திருக்கிறோம் என்பதை பத்திரிகையாளர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ பத்திரிகையாளர்கள் சந்திப்பு என்றால் குறிப்பெடுத்து செய்திகளை போடுவது போன்று இல்லை என்பதை நீங்கள் இந்த திருவண்ணாமலை எனும் புண்ணிய பூமியிலே பஞ்சபூதங்களில் முக்கியமான தலம் இது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இறைவன் பல வடிவங்களில் இருக்கிறான். அதிலே ஒளி வடிவமாக திகழும் இந்த பூமியில் ஏற்கனவே நாம் கண்டு என்றுமே மறவாது இருக்கும் அருணகிரிநாதருக்கு ஆட்கொண்ட இடம் இந்த திருவண்ணாமலையினுடைய திருக்கோவில் தான். இங்கே சேஷாத்ரி சுவாமிகள் இருந்து நம்முடைய பிச்சைக்காரன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார்களே, பிக்ஷாடனர் இறைவனே ஒரு பிச்சைக்காரன் தான். அவன் இறை எடுக்கும் ஒரு வடிவத்தில் இருந்துதான் வழிகாட்டி இருக்கிறான் என்பது பத்திரிகையாளர்களுக்கு நான் சொல்ல தெரியும். அந்த முறையில் சேஷாத்ரி சுவாமிகள் நாம் நம்முடைய தந்தைக்கு முன்பாக இருந்த பொழுதும் அறிவார்கள். குழந்தையாக சுவாமிகள் எல்லாவற்றையும் விட ரமண மகரிஷிகளை நீங்கள் மறந்திருக்க முடியாது. அவர் இருந்த காலத்திலே பத்திரிகையாளர்கள் இருந்திருப்பார்கள். அவரை பற்றி எழுதியிருப்பார்கள். அவருடைய கட்டுரைகளையும் அவருடைய உபதேசங்களையும் போட்டிருப்பார்கள். அதுபோல்தான் நாம் பெரிய பாக்கியம் செய்து முதலாக ஒரு பத்திரிகையாளரை இங்கே அழைத்து வந்து அந்த தெய்வத்தின் எதிரே அவருடைய அருளாசி பெறுவதற்காக அவர் இங்கே வாங்கும் இடமாறும் பொழுது அவருடைய பார்வை நம் மீது படாதா, அவர் நம்மை பற்றி ஆட்சி வழங்க மாட்டாரா என்றுதான் நாம் ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டிருந்தோம். அவர் ஓகே அடித்திருக்கிறார், தடவை கொடுத்திருக்கிறார், பாக்கியத்தை சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நமக்கு கிடைக்காதா என்று என்னை உட்படத்தான் நாம் இங்கே விரும்பி கூடியிருக்கும் இந்த பத்திரிகையாளர் நிகழ்ச்சிக்கு நன்றி கூறுவதென்றால் இதற்கு இதைவிட பெரிய பாக்கியம் என் வாழ்நாளில் கிடைத்த முடியாது. ஏதோ சொன்னார்கள் எழுத்தாளர். ஆனால் உண்மையான பாக்கியம் என்று ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய சகோதரி வருமான வரித்துறை கமிஷனர் விஜயலட்சுமி அவர்களோடு சாதாரண கொண்டிருந்த பொழுது நான் ஒன்று எழுதுவேன், நீங்கள் போடுவீர்களா என்று கேட்டார்கள். சாதாரணமாக இது மாதிரி அதிகாரிகள் நான் போடுவதில்லை. அவர்கள் கேட்கிறார்களுடன் நீங்கள் என்ன எழுதி கொடுத்தாலும் போடுகிறேன், வருமான வரித்துறை பற்றி எழுத மாட்டேன் என்று எனக்கு தெரியும் என்று நான் சொன்னவுடன் அவங்க எழுதி கொடுத்த கட்டுரை பகவானுடைய ராம் சுரத்குமாருடைய அவருடைய அறிமுகமாக உடனே பிரபல ஓவியரை எவ்வளவோ பண்ண புகைப்படங்கள் இருக்கின்றன, போட்டோக்கள் அவர்கள் அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் ஒரு சிறந்த ஓவியரை கொண்டு அவருடைய திருவுருவத்தை எழுத சொல்லி அதை நாங்கள் நாடுதோறும் இலக்கிய மலராக இருக்கும் தீபாவளி மலர் வெளியிட்ட பொழுது அவருடைய கட்டுரையும் விளக்கமும் இந்த படமும் தமிழகத்திலே பல பேருக்கு மூளை முடுக்குகளில் இருப்பவர்கள் தான் என்ன என்று தெரிவதற்கான ஒரு ஆர்வமாக திகழ்ந்தது. பிறகு உங்களுக்கு தெரியும், ராம் சுரத்குமாருடைய பெருமையை பாக்களாகவும் கட்டுரைகளாகவும் அவருடைய உபதேசங்களையும் அவரால் அவருடைய ஒரு பெரும்
மந்திர சக்தி என்று சொல்லும்போது அவருடைய அருளாட்சியினால் பலவித துன்பங்களிலிருந்து விடுபட்டவர்கள் எங்கெங்கோ இருப்பவர்களுடைய செய்திகளை எல்லாம் பலர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கு இருக்கும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நாம் எல்லோரையும் இந்த ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை நாம் எல்லோரையும் விழுந்து கொண்டிருக்கிறோம். அவர் அருகே வரும்பொழுது அவருடைய அந்த மேடையில் இருக்கும் அந்த சுதந்திரமான தண்ணீர் வீசி கொண்டிருக்கிறது. அவருடைய பார்வையும் அருளாட்சியும் என்றென்றும் நம்மையும் நம் குடும்பத்தையும் வாழ வைக்கப் போவது என்பதில் ஆச்சரியமே இல்லை. அதற்காக ஏற்பாடு செய்து கொடுத்த நான் மங்கையம்மன் நம்முடைய மஞ்சுளா நம்முடைய கணவர் ரமேஷ் ஒரு பெரிய பாக்கியசாலிகள். இப்படி ஒரு பெரிய நல்ல ஒரு ஆன்மீகத்திற்கும் இறைவனை மிக நெருங்கே சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு அவருக்கு நான் நன்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். வேலூரில் இருந்து பத்திரிகை ஏனெனில் இது அந்த மாவட்டத்தை சேர்ந்த பத்திரிகை நிருபர்கள் தான் எழுத வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அதனால் அவர்களோடு வந்து சொல்றீங்களோடு பாகிஸ்தானிகள் நீங்கள் எல்லாம் அவரை பற்றி எழுத சொல்கிறீர்கள். வள்ளலார் வாழ்ந்த பொழுது பத்திரிகைகள் இல்லை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்த பொழுது பத்திரிகைகள் நிருபர்கள் இல்லை. நீங்கள் அப்படித்தான் நினைத்துக் கொள்ள வேண்டும். பெரிய மகானை நாம் நேரடியே கடவுளுடைய அவதாரத்தை சந்தித்து அதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பை நினைக்கும் போது ஒரே ஒரு நிறுவனம் வருகிறது. மகாத்மா காந்தியடிகளுடைய போராட்ட காலத்திலே அவரை சந்தித்து பிரபலமான நிருபர்கள் அவரை பற்றி எழுதியதையும் அவர் வாழ்க்கை சரித்திரத்தை பீஷர் எழுதியதையும் என்று நான் நினைவு கூற விரும்புகிறேன். அந்த அளவில் திருவண்ணாமலை புண்ணியகேத்திரத்தில் நாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் மிக அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் மறந்திருந்து பத்திரிகையாளர்களுக்கு எவ்வளவு கவலைகள், பல கவலைகள், மக்கள் கவலைகள், அமைச்சர்கள் கவலைகள் எப்படியெல்லாம் இருப்பதையெல்லாம் குறிப்பெடுப்பதற்கு மறந்து என்ற பெரிய ஒரு காரியத்தை நாம் சாதிப்பதற்காக அதை ஏற்படுத்திக் கொடுத்தவர்களுக்கு உங்களுடைய சார்பிலே நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருப்பது பெரும் முக்கியம். அத்துடன் 30-31 தேதிகளில் நாகர்கோயிலுக்கு கன்னியாகுமரி அருகே காணிமடத்தில் அவருடைய மந்திராலயத்தை ஏற்படுத்தி அதற்கு திருமுழுக்கு நடத்துவதற்கு நம்முடைய வழக்கறிஞர் பெரும் பாக்கியம் செய்தவர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு விவேகானந்தர் போன்று அப்படி ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்திருக்கிறது என்றுதான் வரலாறு கூறப்படுகிறது. அவருடன் இப்போது நெருங்கி இருப்பவர்களை எல்லாம் வரலாற்றில் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அந்த பெருமை அங்கே அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்காகத்தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. உங்கள் எல்லோரையும் வருமாறு அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். இப்படியே அழைத்து சென்றால் ஒரு தனி ரயிலை ஏற்படுத்தி அழைத்து சென்றால் கரும்பு தின்னுவதற்கு நாங்கள் கூலியாக இருக்க முடியும், வேண்டாம் என்ற சொல்ல போயிருக்கும். சென்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் இங்கே திருவண்ணாமலையில் ஒரு ஆசிரமம் கட்டப்போவது என்ற நிகழ்ச்சியின் போது நான் அதான் கேட்டேன், எங்களை எல்லாம் நீங்கள் இங்கே கூப்பிடுவதை விட திருவண்ணாமலைக்கு அழைத்து சென்றால் நாங்கள் மிக சந்தோஷப்படுவேன் என்று ஏதோ விளையாட்டாக சொன்னேன். இப்படி விளையாட்டெல்லாம் நல்லதுதான், அதனுடைய விளையாட்டுகள் இணையாக்கி பகவானுடைய திருப்பாதத்தை நாம் தரிசிப்பதற்கான ஒரு பேரை எடுத்துக் கொடுத்திருப்பதற்காக அதன் காரணத்திற்காக அனைவரையும் நான் என்னுடைய சொந்த சார்பிலும் உங்களுடைய சார்பிலும் எழுத்தாளர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பகவான் ராம் சுரத்குமார் அவருடைய பெரும் அருள் பேரருள் என்றுமே எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் உற்றாருக்கும் இன்று வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் நினைத்துக் கொண்டவர்களுக்கும் அதிலிருந்து நம்ப வேண்டும். அவருடைய மடங்கள், அவருடைய பிறந்த நாளை பற்றியும் அவருடைய மடங்கள் ஏற்படுவதை பற்றியும் பல பேர் பேசினார்கள். நான் அன்னை அரவதாசத்தின் அன்னை பக்தன், அரவிந்தருடைய பக்தன். அவர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த மகான்களை போல் அவர் உலகமெங்கும் இந்த பேருடைய விஷயம் போன்று அரவிந்தருடைய மிக நெருங்கிய ஆட்சி பெற்ற நம்முடைய ராம் சுரத்குமாருடைய பேருடைய உலகமும் வீசுவதற்கு இந்த திருவண்ணாமலை மண் என்ற பூமி பெரும் காரணமாக அமைந்திருக்கிறது என்பது, இங்கு நாம் வந்திருக்கிறோம் என்பது, சந்தித்திருக்கிறோம் என்பது, முதல் நிகழ்ச்சியாக பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறார் என்பது பெரிய சரித்திர வரலாற்று சிறப்பு மிக்கது என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் உங்கள் சார்பிலே என்னை பேசுவதற்கு அனுமதித்ததற்காக மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். எல்லாம் உங்களுடைய பகவானுடைய மந்திராலயங்கள் கும்பாபிஷேகத்தை பற்றி பத்திரிகையாளர்கள் சீர்சிறப்புமாக எழுத வேண்டும் என்று கூறி அத்தனைவரை அழைத்து வந்த மங்கை மலர் ஆசிரியை மஞ்சுளா ரமேஷ் அவர்கள் பகவானை பற்றியும் மந்திராலயத்தை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார்கள். அவருடைய கணவர் இரவு பகல் என்று பாராது
உழைத்ததின் காரணமாகத்தான் இத்தனை பத்திரிகையாளர்கள் இங்கே வருகின்றார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.